ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாளிலே கூட தேவனுடைய வார்த்தையை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். விசேஷமா இன்றைக்கு செய்தியின் தலைப்பு கிருபைக்கு கீழ்பட்டு இருப்பதால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்ற வேத வசனத்தின்படி ரோமர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அப்படியாய் வாசிக்கிறோம். கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. கிருபை என்றால் அவருடைய இறக்கம், இயேசுனுடைய இறக்கம், மனதுருக்கம், காருண்யம் என்று பார்க்கிறோம். கிருபை என்றால் இயேசு கிருபையாகிய இயேசு நமக்குள்ளே இருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதற்கு உன்னை கைவிடுன்னு சொன்ன ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அவர் நம்மையில் வாழ்கிறார், நாம் அவரையில் வாழ்கிறோம். அதனால அவருடைய கிருபை பாருங்க, நம்மளை ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட ஏராளமான தாராளமான கிருபை இருக்கு. கிருபையினால நாம் என்ன செஞ்சோம்? ரட்சிக்கப்பட்டோம். கிருபையினால அபிஷேகம் பண்ணப்பட்டோம். கிருபையினால அவருடைய பிள்ளையாக மாற்றப்பட்டோம். கிருபையினால சகல நன்மைகளையும் நமக்கு இயேசு கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையின்படி நாம் இந்த உலகத்துல ஒரு ஜெயமான ஒரு வாழ்க்கை வாழ தேவனுடைய கிருபை நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறது. வேதத்தில் புலம்பல்ல வாசிக்கிறோம், நாம் நிர்மூலமாகாது இருப்பது அவருடைய கிருபையே அப்படின்னு பார்க்குறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம எங்கு போனாலும் வந்தாலும் ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய கிருபை நம்ம கூட இருக்கு. ஒரு தயவு, இறக்கம், காருண்யம் இவைகளும் அந்த கிருபைக்குள்ள அடங்கியிருக்கு. அந்த கிருபையாகி இயேசு நமக்குள்ள இருக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கிறார். ஒவ்வொரு நாளும் நமக்கு முன் சென்று காரியங்களை தயவு செய்கிறார். மனுஷனுடைய கண்களில் தயவு வேணுமா? ஒரு வேலைக்கு போகிற அதிகாரி கண்களை தயவு வேணுமா? அப்போ ஆண்டவர் என்ன செய்ய தொழில் செய்ய போகிறோம், அப்போ நமக்கு கஸ்டமர் கண்களை தயவு வேணுமா? அப்போ அந்த கிருபையாகி இயேசு நமக்கு என்ன செய்கிறார்? கிருபையாய் தயவு கிடைக்க செய்கிறார். எல்லா காரியங்களும் நமக்கு துணையாக இருக்கிறார். அதனால இந்த கிருபைக்கு நம்ம கீழ்பட்டு இருக்கும்போது உலக பிரகாரமான பாவங்கள் நம்மை மேற்கொள்ள முடியாது. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். நம்மை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வழி நடத்துகிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், நாம் இந்த கிருபையில் அதிகமாக ஆண்டவரோடு கர்த்தருடைய கண்கள் சங்கீதம் 5:12 வாசிக்கும்போது, கர்த்தாவே நீ நீதிமானை ஆசீர்வதித்து காரணியம் என்னும் கேடகத்தினாலே அவனை சூழ்ந்து கொள்கிறீர் அப்படின்னு பார்த்தோம். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தேவனுடைய பிள்ளைகளை அவருடைய கிருபையினால நம்மளை ஆசீர்வதிக்கிறார். இந்த உலகத்தில் நம்ம ஆசீர்வாதமாக இருப்பது தேவனுடைய சித்தமாக இருக்குது. ஒரு பெற்றோர் பிள்ளைகள் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கணும்னு முயற்சி எடுத்து என்ன செய்யறாங்க? பிள்ளைகள் நல்லா படிக்க வைக்கணும், நல்ல வேலை வாங்கி கொடுக்கணும், நல்ல திருமணம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி பிரயாசப்பட்டு செயல்படுறாங்க. அதுபோல இயேசு கல்வாரி சிலுவையிலே நமக்காக எல்லாவற்றையும் அவர் சகோதரித்தார். இந்த சத்தியம் ஒரு நாளும் மாறாது. இந்த காரியத்தை அறிஞ்சு கொண்டவங்க நிச்சயமா இந்த பூமியில ஜெயமா தான் வாழ்வாங்க. வேற வசனம் சொல்லுது, கல்வாரி சிலுவையிலே அவர் எல்லாவற்றையும் அவர் முடித்துட்டார். எல்லா நன்மைகளையும் நமக்காக அவர் ஆயத்தப்படுத்திட்டார். அதனால கல்வாரியின் மூலமா கிருபையா தேவன் நம்ம ரட்சித்தார், அபிஷேகித்தார், அவருடைய பிள்ளையா மாற்றினார். இந்த பூமியில நம்ம நல்வாழ்வு வாழணும் தேவன் விரும்புகிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், 147ஆம் சங்கீதத்திலும் 11ஆம் வசனத்திலும் வாசிக்கும் போது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற மேல் கர்த்தருடைய கண்கள் என்ன செய்யலாம்? நோக்கமாக இருக்கு. அப்போ நம்ம ஆண்டவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கும் பொழுது தேவன் நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார். நமக்கு உதவி செய்வதற்கு, நம்மை வழி நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்குது. கர்த்தருடைய கிருபை அவனை சூழ்ந்து கொள்ளும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ ஆண்டவரை தேடுற பிள்ளைகளுக்கு அவருடைய கிருபை என்ன செய்யுது? சூழ்ந்து இருக்குது. சூழ்ந்து இருக்கிறதுனால நமக்கு பாதுகாப்பு. தேவனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு காரியமும் நம்ம நடத்தாது, நம்ம மேற்கொள்ள முடியாது. நேரத்தில் ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது அப்படின்னு பார்க்குறோம். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்ச அப்படின்னால்தான் அவங்க என்ன செஞ்சாங்க? அந்த நோவா, அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், மருமக்கமார் என்ன செஞ்சாங்க? பாதுகாக்கப்பட்டாங்க. அந்த கிருபைக்கு உட்பட்டு இருந்தபடினால ஆண்டுடைய வார்த்தைக்கு அவன் பயந்து நல்ல ஒரு வேலையை செய்யன்னு சொன்ன பொழுது கீழ்ப்படிஞ்சு அந்த நோவா என்ன செஞ்சாரு? செயல்பட்டார். உலகத்தில் எல்லா ஜனங்களும் என்ன செஞ்சுட்டாங்க? உலகம் அனைத்தும் பாவத்தினால நினைச்சு அழிஞ்சு போயிடுச்சு. ஆனால் அந்த நோவாவுக்கு என்ன செஞ்சது? கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது. அதுபோல் இன்றைக்கு
இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு என்ன செய்யுது? தேவனுடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்குது. அது மாத்திரமல்ல, தாவீது இப்படியாய் சொல்லுகிறார். சங்கீதம் 18:35 வாசிக்கும் போது, கர்த்தருடைய கிருபை காருண்யம் என்னை பெரிய ஆளாக்கும் அப்படின்னு சொல்றார். அப்போ காருண்யம் அப்படின்னு சொல்லும்போது கிருபை, அந்த கிருபைக்குள்ள அடங்கியிருக்கு. அப்போ அந்த தாவீதுக்கு வந்து அந்த ஒரு விசுவாசம், ஆண்டுடைய காருண்யம் என்னை என்ன செய்யும்? பெரிய ஆளாகும். இந்த உலகத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கர்த்தர் இருக்கிறார். சாதாரண தாவீதை தேவன் என்ன செஞ்சார்? ஒரு அரசனாக மாற்றி அவனுக்கு என்ன செஞ்சார்? எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்து அவனை பெரிய ஆளாக்கினார். வேதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதம் 25:6-7 வாசிக்கும் பொழுது இப்படியாய் பார்க்கிறோம். உமது காருண்யமும் உமது இரக்கங்களின்படியும் உமது காருண்யத்தையும் நினைந்தருளும் என்று சொல்லி தாவீது இப்படியாய் ஜோம் பண்ற. ஆண்டவரே, உடைய காருண்யம் என்ன செய்யட்டும்? உத்தையும் உடைய தயவையும் என்ன செய்யும்? இரக்கத்தையும் நினைந்தருளும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறார். ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டுடைய கிருபை நம்மளுக்குள்ளேயே இருக்கிறது. ஆண்டவர் சொன்ன வேத வசனத்தின்படி கிருபையின் மேலே ஆண்டவர் கிருபை கொடுக்குறார். வேதத்தில் வாசிக்கிறோம், யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் இயேசுவே இந்த பூமியில் பிறந்தது பாருங்க. ஆண்டவர் அந்த வார்த்தையின்படி என்ன செய்ய? மாம்சத்தின் கிருபை சத்தியத்தினாலும் வார்த்தையினாலும் கிருபையினால இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். கிருபையாகிய இயேசு இந்த பூமியில் மாம்சத்தில் என்ன செஞ்சார்? வெளிப்பட்டார். அதுபோல ஆண்டவர் அதிலே 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நம்ம என்ன செய்யலாம்? கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க ஒவ்வொரு மேல் என்ன செய்யறாங்க? கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் அப்படின்னு சொல்றாரு. கிருபை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது கிருபை இருக்கு, ஆனாலும் அந்த கிருபையின் மேல கிருபை, அதிக கிருபை அப்படின்னு சொல்லலாம். அந்த அதிகமான கிருபையை தேவன் நமக்கு அளிக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவன் வந்து என்ன செய்ய? தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிருபையை கொடுக்கிறார். அவர் கிருபை கொடுக்க போய் தான் வேதத்தில் வாசிக்கிறோம். கிருபை பற்றி வராது. எஸ்தர் புஸ்தகத்தில் எஸ்தர் ராஜாவுக்கு என்ன செஞ்சது? தயை கிடைச்சது. ராஜாவின் கண்களில் தயை கிடைச்சது. அந்த பணிவடை செய்ய அந்த உதவி செய்கிற ஏகாசின் கண்களில் தயவு கிடைச்சது அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். தயவுன்னு சொல்லும்போது அது கிருபை தான். அப்போ அந்த கிருபை வந்து நமக்கு என்ன செய்யுது? ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துறது. அது மாத்திரமல்ல, வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் இப்படியா வாசிக்கிறோம். ஆபிரகாம் வந்து பாருங்க, யுத்தத்தில் என்ன செஞ்சுட்டாங்க? மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டாங்க? ஆபிரகாமுடைய வேலையாட்களுடைய எல்லாத்தையும், லோத்துடைய எல்லாத்தையும் பறிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் இதை கேள்விப்பட்டவங்க இந்த ஆபிரகாம் என்ன செய்கிறாரு? அந்த 318 வேலையாட்களோடு போய் அவங்களோடு யுத்தம் பண்ணி என்ன செஞ்சிட்டாரு? எல்லா மனைவி பிள்ளைகள் பொருட்கள் எல்லாம் ஆடு மாடு எல்லாவற்றையும் என்ன செஞ்சிட்டாரு? மீட்டு கொண்டார். இது எதுனா ஆண்டுடைய கிருபை, ஆண்டுடைய தயவு. கர்த்தருக்கு பயன்பட்டு அவன் செயல்பட்டபடினால தேவனுடைய கிருபை என்ன செஞ்சது? அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தது. அது என்ன? எப்படி ஜெயத்தை கொடுத்தா? 4 ராஜாக்களை மேற்கொள்ளக்கூடிய பலத்தை கொடுத்தார். 4 ராஜாக்களை மேற்கொள்ளக்கூடிய பலத்தை கொடுக்க போய் தான் சாதாரண வீட்டு வேலை பார்க்குற 318 பேரை கொண்டு போய் அந்த ராஜாக்களோடு யுத்தம் பண்ணி எல்லாவற்றையும் வீட்டு கொண்டு வர தேவன் உதவி செய்தார். அதுபோல் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய கிருபை நம்மளோடு இருக்கிறபடினால நாம் எதையாவது ஒரு வேளை இழந்திருந்தாலும் எதையாவது பெற்றுக்கொள்ளணும்னு விரும்பினாலும் தேவன் கிருபை நமக்கு உதவி செய்யும். தேவன் கிருபை நம்மை வழிநடத்தும். அதுக்கு நேராக ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார், ஆற்றலை கொடுப்பார். அந்த கிருபையினால நமக்கு நல்ல திறமையும் ஞானத்தையும் தேவன் கொடுப்பதற்கு உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். யாத்திராமத்தில் வாசிக்கிறோம், மோசே வந்து பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, மோசே வந்து ஜனங்களை வழி நடத்தி கொண்டு போகும்போது, உங்களுடைய சமூகம் எனக்கு முன் செல்லாது இருந்தால் ஆண்டவரே என்னை கொண்டு போகாதனும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, உனக்கு முன்பாக நான் என்ன செய்கிறேன்? உன் கூட தூதனை அனுப்புறேன்னு சொல்றாரு. யாரை அனுப்புன்னு சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்காரு மோசே. அப்போ அவர் சொல்றாரு, நீங்கள் தேவன் உங்களோடு வருவதனாலதான் வந்தவா விசேஷம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ தேவன் நம்ம கூட இருப்பது பெரிய விசேஷம். தேவன் நம்ம கூட வருவது ஆண்டுடைய கிருபை. அந்த கிருபையினால நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம காரியங்களை ஜெயிக்க முடியும். அந்த மோசே அவர் தான் ஜெபம், அவனுடைய சமூகம் எனக்கு முன்பாக வரட்டு ஆண்டவரை என்னுடைய கண்களில். அந்த வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த வேதத்தில் 16ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில், எனக்கும் ஒரு ஜனங்களுக்கும்
உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? நீர் எங்களோடு வருவதனால் அல்லவா. ஆண்டவர் நம்மளோட இருக்கும் பொழுது நிச்சயமா என்ன செய்வாங்க, மற்றவங்க அறிஞ்சிக்குவாங்க. தேவனுடைய கிருபை இவங்க வீட்டில் இப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியத்தை செஞ்சது, தேவனுடைய கிருபை அவங்க தொழிலில் ஆசீர்வாதத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்லி அதான் போட்டிருக்கு. நானும் உங்களுடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் அல்லவா. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசிகளும் தேவனுடைய கிருபையை பெற்றவங்க விசேஷமானவர்கள், அவங்க அருமையானவர்கள், விலையேறப்பட்டவர்கள். இது மறந்துடக்கூடாது. நான் யாரோ எப்படியோ அப்படி சொல்லக்கூடாது. ஆண்டுடைய பிள்ளைகள் விசேஷமானவர்கள், விலையேறப்பட்டவர்கள். ஏன்னா தேவன் நம்ம கூட வருவதனால நாம் விசேஷமானவர்களாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, வேதத்தில் வாசிக்கும்போது ரோமர் 8:1-2 வாசிக்கும்போது இந்த கிருபைக்கு கீழ்பட்டிருக்கும் பொழுது நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. மாம்சத்தின்படி நடந்தால் அவங்க என்ன செய்வாங்க, சாவீர்கள். ஆவியின்படி நடந்தால் மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். தேவனுடைய கிருபைக்கு உட்பட்டவங்க ஆவியின்படி தான் சிந்திப்பாங்க, தேவனுடைய வார்த்தையின்படி தான் சிந்திப்பாங்க. சிந்திக்கும் போது அவங்க என்ன செய்ய முடியும், ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். மாம்சத்துக்கு உட்பட்டவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் மாம்ச சிந்தையிலே இருப்பாங்க. இப்படி அப்படி கை வலிக்குது, கால் வலிக்குது, பணம் இல்லை, எனக்கு விளங்கினோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆவிக்கு உட்பட்டவங்க என்ன செய்யணும், தேவனுடைய தயவினால நான் சுகவானாக இருக்கிறேன், தேவ தயவினால நான் ஐஸ்வர்யவானாக இருக்கிறேன், தேவனுடைய தயவினால நான் நினைச்ச பலவானாக இருக்கிறேன் என்று என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். மாம்ச சிந்தைக்கு இடம் விடாமல் ஆவியின்படி நாம் நடத்தப்பட வேண்டும். நம்முடைய எல்லா ஆசீர்வாதங்களும் ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் வைத்திருக்கிறார். வேத வசனம் அப்படிதான் சொல்லுது. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கிருபையின் தேவன் கிருபையா எல்லா ஆசீர்வாதங்களையும் வைத்திருக்கிறார். அதனால அந்த பூமியில் நாம் தேவனுடைய கிருபைக்கு கீழ்பட்டிருக்க பின்னால பாவம் நம்மளை மேற்கொள்ள முடியாது, தரித்திரம் நம்மை மேற்கொள்ள முடியாது, வியாதி நம்மை மேற்கொள்ள முடியாது, எந்த பலவீனங்களும் நம்மை மேற்கொள்ள முடியாது என்ற அறிவு என்ன செய்யணும், ஆவியின் சிந்தையில் இருக்கணும். ஆவியின் சிந்தையில் இருந்தால் தான் இதை நம்ம மேற்கொள்ள முடியும். ஆனால் மாம்சத்தில் பார்க்கும்போது என்ன செய்யும், மாம்சத்துக்குரியவரை சிந்திக்கும். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும், தேவனுடைய கிருபையை சிந்திக்கணும். தாவீது அப்படிதான் சொல்றார், தேவனுடைய ஆலயத்தில் போய் தேவனுடைய கிருபையை சிந்திக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அதுபோல் நம்ம வாழ்க்கையிலும் தேவனுடைய கிருபை, அவர் செய்த நன்மைகள் ஏராளம் தாராளம், அவைகளை சிந்திக்கணும். அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய காரணியம், அவைகளை நம்ம சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்திக்கும் பொழுது அந்த கிருபை நம்மை வழிநடத்தும். அப்படியாக பார்க்கும்போது அந்த கிருபையில் நினைச்சது பலவீனத்தில் பலனாய் மாறும், கோடனானவை நேராகும், கரடு முரடானவை சமமாகும். தேவனுடைய கிருபையினால எதெல்லாம் நமக்கு சரியில்லைன்னு நினைக்கிறோம் அதை சரி செய்யப்பட முடியும். தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நீதிமொழிகள் 12:1-17 வாசிக்கும்போது புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், புத்திமதிகளை காத்து கொள்ளுகிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான். அப்போ தேவனுடைய கிருபையை பற்றி தேவனுடைய வார்த்தையை பற்றி சொல்லும் பொழுது அதை விரும்பாமல் இருந்தோம்னா அவன் எங்கே இருக்கான், அவன் சரியான வழியில் இல்லை, ஜீவ வழியில் இல்லை. ஜீவ வழியில் இருந்தால் என்ன செய்வாங்க, சொல்கிற ஆலோசனைக்கு சொல்கிற வார்த்தைக்கு விரும்பி கீழ்ப்படிவாங்க. தேவன் அதைத்தான் விரும்புகிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவருடைய ஆலோசனை, அவருடைய வார்த்தைக்கு நம்ம மரியாதை கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிப்பது. அதுதான் சொன்னாங்க, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் எழுதப்பட்டிருக்கு. இந்த வேத வாக்கியங்களின்படி நாம் என்ன செய்ய வேண்டும், செயல்பட வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். ஆண்டுடைய கிருபை நம்ம ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் வழிநடத்துகிறது. இந்த கிருபைக்கு கீழ்பட்டிருப்பதால் பாவம் மேற்கொள்ள மாட்டாது. இந்த கிருபையில் நம்ம நிறைந்து இருக்கும் பொழுது தேவன் நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அதை சகல நன்மைகளையும் நம்ம கொடுப்பதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். கேட்குறவங்க என்ன செய்யுங்க, லைக் பண்ணுங்கள்.